தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்போடு ஸ்ட்ராங் ரூமிற்கு மாற்றம் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்கிறது, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதிலிருந்து விரிவான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். சாலமன். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நேற்று விறுவிறுப்பாக நடந்து முடிந்த நிலையில அதனோட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுவதுமே சீல் வைக்கப்பட்டு அதனை ஸ்ட்ராங் ரூம்ல நேற்று இரவு ஒரு சில மையங்கள்ல இருந்து கொண்டு செல்லப்பட்டது. குறிப்பாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இன்று காலை தான் அந்த சீலிடப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வரப்பட்டு ஸ்ட்ராங் ரூம்ல அடைத்து வைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில நிறைவடைந்த நிலையில திருச்சியில 2 வாக்கு எண்ணும் மையங்கள்ல வாக்குப்பதிவு இயந்திரங்களை முகவர்கள் முன்னிலையில ஸ்ட்ராங் ரூம்ல வைத்து சீல் வைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரத்தநாடு, திருவையாறு தொகுதிகள் வாக்குகள் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய குந்தவை நாச்சியார் அரசு கல்லூரியில ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகள்ல 6 சட்டமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு IRDD பொறியியல் கல்லூரியில அதே போன்று ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டு இந்த பூத் ஏஜென்ட்கள் முன்னிலையில பூட்டி சீல் வைத்தனர். அதே போன்று கோவையில வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் அந்த கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்போட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு சீல் வைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் முழுவதிலுமே துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பானது அந்த ஸ்ட்ராங் ரூம்ல வழங்கப்பட்டிருக்கிறது. துணை ராணுவ படையினர், அதே போன்று தமிழ்நாடு சிறப்பு பெட்டாலியன் போலீஸ் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் என 3 அடுக்கு பாதுகாப்பானது துப்பாக்கி ஏந்திய நிலையில இந்த பாதுகாப்பானது வழங்கப்படும். அதே போன்று ஒவ்வொரு அந்த வாக்கு எண்ணும் மையங்களிலும் மொத்தம் 180க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கு சிறிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக யாரும் உள்ளே நுழையாதபடி அந்த கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். 24 மணி நேரமும் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் மொத்தம் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு சுழற்சி முறையிலும் இந்த பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல மட்டும் தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 2 வாகனங்கள் அது இடத்துல நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் மூலமாகவும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏதேனும் தீயணைப்பு நிகழ்ந்தால் உடனடியாக அணைப்பதற்காக இந்த தீயணைப்பு வாகனமும் அமைக்கப்பட்டு மொத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஸ்ட்ராங் ரூம் ஆனது வர வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள்ல தற்போது சீல் வைக்கக்கூடிய பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.